ஆனா இந்த மாதிரி பாடுறத கட்டுட்டு ஐ ஃபீல் தட் ஐ அம் வெயிட்டிங் டு வொர்க் வித் ஹர். Thanks a lot, sir. Thank you so much. ரக்ஷிதா இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள் சார். விழுந்து விழுந்து பாட்டு கற்றுக்கும் பாருங்க, பேண்ட்டெல்லாம் கிழிச்சிருது. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். இந்த பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சார். யாராவது கிட்ட பாடினா டக்குன்னு அவங்க இடுப்பை போய் பிடிச்சிருவான் சார். என்ன இல்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ பாய்ஸ் கூட தான். வாய்ஸ் கூட தானா? ஆமா ஆமா. ஐ மீன் வேற எந்த மீன்லயும் சொல்லலங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணாதீங்கடா தயவு செய்து லைஃப்ல. ஐயோ சினுங்கிறானே போடா வெளியே. ஓகே சார். அது புரிஞ்சுதா என்ன வேர்ட்ஸ் அதுன்ட்டு? தம்பி அத்தினி சித்தினி தரங்கினி எல்லாம் டைப்ஸ் ஆஃப் வுமன் as per சாஸ்திரா. கரெக்ட். அத்தினி சித்தினி சித்தினி எல்லாம் என்ன பத்தி டைப்ஸ் ஆஃப் பிரியங்கா. அதுதான் வந்து ஒரு அப்பவே வந்து சார் என்ன நினைச்சு ஒரு அத்தினி சித்தினி பொத்தினி. வேற என்ன உனக்கு வரும்? வேற என்ன இப்ப இந்திய புரட்சிக்கு ஏதாவது ஒண்ணு சொல்றியா? காதல் கவிதை மட்டும்தான் உனக்கு வரும். அது சொல்லு. உறங்க மறந்த என் விழிகளிடம் உன் பெயரை கூறினேன், கனவில் நீ வருவாய் என. ஓ நீ வெளில போய் உன் விழிகிட்ட சொன்னியா? ஓ வெரி குட் வெரி குட். வேர்டுக்காக தான் வெயிட்டிங். பசங்களா ஆரம்பலே சரிமா. அடல்ட்ஸாக இருக்காங்க பசங்களா? அது மேலே பரவாயில்லையா? அவங்களா கோச்சிக்க மாட்டாங்களா? நியாயமா அங்கிள்னு கூப்பிடணும் நான். அவங்களும் ஆண்டின்னு திருப்பி கூப்பிடணும். ஓகே பிரியங்கா வந்து எனக்கு ஒரே ஒரு அதை மேலே ஏற்றி விட்டுட்டு அப்படியே நீங்கள் இறங்கி வந்துருங்க. அதை நான் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரே தடவை பிரியங்கா போங்களேன் மேலே அந்த உச்சியில் போயிட்டு அந்த WWF மேலே வந்து குதிப்பாங்கல்ல. சார் உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஹேங் ஆகிட்டே இருக்கு எப்பவுமே. ஆனா அதுல ஒருத்தரோட வால்பேப்பர் போட்டா அந்த ஃபோன் வந்து ஸ்பீடா ஒர்க் பண்ணும். யாரோட வால்பேப்பர்? சன்னி லியோன். ரொம்ப அழகா ஒரு குழந்தைக்கும் புரியுற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதை வந்து நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் சார். கேப்ல நீ ஒரு 4-5 தடவை நான் குழந்தை அப்படின்னு சொன்ன பத்தியா? இல்ல நான் குழந்தைன்னு சொல்லவே இல்லை. சொல்லி கொடுக்கறது குழந்தை கூட புரியும். அந்த மாதிரி அழகா சொல்லி தந்தாரு. அடுத்த பாட்டு எப்போ சார்? ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிருக்காரு, கவலைப்படாத, பண்ணி வச்சிருவோம். ஏன்னா குழந்தைக்கு நாங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புவோம். உனக்கு கோவம் வரலையா ஃபிலினா? என்கிட்ட என்ன எல்லாம் பண்ணிருக்கோம் அதெல்லாம் இங்க பண்ணிருக்கா. பின்ன ஐயோ டான்ஸ் அண்ணா. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரென குதித்து கும்மாளமிட்டன. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் ட்ரெயின் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. गाड़ी नंबर 4 6 7 8 0 4. ஃபாஸ்டா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க. ஓவரா கெமிஸ்ட்ரி இருந்த மாதிரி இருந்துச்சு. விடுமா, ஒரு அண்ணன் தம்பி வேற அவங்க டான்ஸ் ஆனாங்க. அதை போய் நீ அதுவே பிரியங்கா அக்கா கிட்ட பண்ண சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி இல்ல ஒரு அந்த இது தூக்கறதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வருமா? வராது. நிகழ்ச்சிக்கு வர ஆர்டிஸ்ட்லாம் நாங்க சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதை ஃபர்ஸ்ட் நாங்க இது பண்ணுவோம். எறும்பு யானை வந்து ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தது. எறும்பு போய் கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சு. ஆனா யானை கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி? சரி நீங்களே சொல்லு, எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. செருப்பு வெளியில விட்டுட்டு போனதுனால கண்டுபிடிச்சிருச்சு. அந்த செருப்பு இந்த செருப்பா? சுத்தமா கெமிஸ்ட்ரி இல்ல அக்கா. இல்ல அது வேற பாட்டு இது வேற பாட்டு. டச் பண்ணாமே ஆடணும். ஆனா சுனிதாக்கு அப்பப்போ ரவுண்ட் பண்ற. அம்மா அந்த பாட்டுல 3 பொண்ணுங்க, இந்த பாட்டுல ஒரே பொண்ணு சேம். அக்கா 2-3 பொண்ணுங்க மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடணும். அழுங்க மேடம். கருவை நீர கண்ணா உன்னை கொன்னுட வேண்டி ஃபீல் பண்றேன் நானு.
நீங்க வந்து உங்க பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்றீங்க அந்த டயலாக் உங்களுக்கு சொந்தமா என்ன ஃபீல் ஆகுதோ நீங்க சொல்லிக்கலாம் ஓகே மேடம் க்ளோஸ் வைங்க. அனுக்கா நீங்க போங்க ஃபர்ஸ்ட். உங்க பிரேக்கப்புக்கு எப்படி அவங்க போவாங்க? Start. 1, 2, 3, 6. அம்மா என்னம்மா 2 பேரும் ஒயின் ஷாப்ல இருந்து வெளில வர தாத்தா மாதிரி வரீங்க? என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நானும் அதான் சொல்ல நினைச்சேன். ஒரு 500 ரூபா தான் இருக்கு. எனக்கு இது மாதிரி எதனா செட் பண்ணி விடுங்க. எங்க அம்மா இதெல்லாம் பாப்பாங்கடா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா கேட்பாங்க அந்த 500 ரூபாய் எங்கன்ட்டு. செந்தில் அவர்களே ப்ளீஸ் வாங்க. நல்லா குனிங்க சார். வேஷ்டி டைட்டா இருக்கா? ஓகே. இல்ல மூக்கு பிடிக்கணுமாக்காப்பா? மைக் நான் ஒண்ணு கொஞ்சம் குடிச்சா நீங்க எல்லாம் மூக்கு பிடிப்பீங்க. மணி என்ன கொடுக்க சொன்னார் 500 ரூபாய். சாமி தபலாவை அடமானம் வச்சாவது ஏதாவது கொடுக்குறாரா? ஒரு நிமிஷம் கீபோர்டு கார்த்தியை காணோம். ஏடிஎம் போயிருக்கா அப்படி. மணின்னு பேர் வச்சதுக்காக போற வரவெல்லாம் அடிச்சிட்டு போறான். அது என்னுடைய ஆலய மணி. ஆனா என்ன கொஞ்சம் பழைய மணி. கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?